அவங்களுக்காக ஜெபம் பண்றதா சங்கீதமாக இது காணப்படுகிறது. இதில் மொத்தம் 13 வசனங்கள் உண்டு. 1 to 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதிரிகளின் கொடூர செயல்கள். வசனம் 5 எது வரைக்கும் என்ற அங்கலாய்ப்பு. 6 to 7 எதிரிகளின் மீது நியாய தீர்ப்புக்காக ஜெபம். 8 to 11 பாவ அறிக்கையும் விடுதலைக்காக ஜெபமும். வசனம் 12 எதிரிகளின் மீது நிந்தை வரும்படி ஜெபம். 13 பார்த்தீங்கன்னா பொறுத்தரை. இதிலிருந்து ஒரு சில வசனத்தை நாம் பார்ப்போம். 1 to 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைத்தால் எதிர்களை கொடுமைப்படுத்துவது காயினியின் காலத்திலிருந்து இன்று வரை இருந்து வருகிறது. அதாவது வாய்ப்பு ஒருத்தர் கிடைச்சிட்டுன்னா அவங்கள பழிவாக்குறது, அவங்கள கேவலப்படுத்துறது, அவங்கள ரொம்ப அவமானப்படுத்துறதா இருக்குது. அன்னைக்கு காயின் காலத்தில் நடந்தது. ஆபிரகாமின் காலத்தில் காயின் ஆபேலை கொலை செஞ்சான். அந்த ரத்தப்படி இன்னமும் இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால வாய்ப்பு யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்கள எதிரிகளை கொடுமைப்படுத்துறாங்க. அந்த காரியங்கள் நாம செய்யக்கூடாதுன்னு இந்த வசனத்தில் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. 5, 7, 12 பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் கர்த்தாவே என்று ஜெபிப்பது தவறல்ல, ஆனால் எங்களை தண்டியும் என்று கேட்பது புதிய ஏற்பாட்டின்படி சரியல்ல. எது வரைக்கும் கர்த்தாவே என்று ஜெபிப்பது தவறில்லை, ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் படிக்கு படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்போ வந்தாலும் அது கிருபையின் காலமும் மாறிடுச்சு. இன்னைக்கு கூட நாம் நமக்கு ஒரு துன்பம் செய்கிறாங்கன்னா அவளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுமே தவிர அவளை நாம் சபிக்கக்கூடாது, பேசக்கூடாது. மத்தேயில கூட ஒரு வசனம் இருக்குது. மத்தேயில ஒரு வசனம் இருக்குது. உங்களுடைய எண்ணிக்கையாளர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். மத்தேயு 5:44 5:44 சத்தமா சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நன்மை செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். சத்துக்களை நாம சிநேகிக்கணும். அவன் நல்லவனா கெட்டவனா அதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. அவன் நம்ம கேவலமாக படுத்தினாலும் அவனை நாம கேவலம் பண்ணி அவனை நாம சிநேகிக்கணும். அடுத்தது நம்மளை சபிப்பாங்க, இவன் அப்படி போயிடணும் இப்படி போயிடணும்னா அந்த சபிக்கிறவர்களும் நாம் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் எப்படி நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தாரோ அதே போல் நம்மளை யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ நம்ம சிநேகிக்க மாட்டார நாம் அதுக்கு பதிலாக அவங்களை சபிக்க கூடாது. ஆசீர்வதிக்கணும். உங்களை பகைக்கிற நம்ம பகைப்பாங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு நமக்கு பகைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி பகைக்கிறவனுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நன்மை தான் செயல்பட்டாலும் தீமை செய்யக்கூடாது. எனக்கு பகைக்கிறா, என்னை கேவலப்படுத்தாலும் அவன் தீமையை நம்ம நினைக்கக்கூடாது. உங்களுக்கு நிந்திக்கிறவர்களுக்காக உங்களுடைய துன்பப்பதான் ஜெபம் பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் நம்மளை நிந்தனையாக பேசுகிறாங்களோ, யார் யாரெல்லாம் நம்ம துன்பப்படும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இவங்களெல்லாம் நீங்கள் மாற்றின ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோமே தவிர யாரையும் நாம் இது படித்து பேசக்கூடாதுன்னு இந்த சங்கீதத்தில் அந்த வசனத்துக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களை தண்டியும் என்று கேட்பது புதிய ஏற்பாட்டின்படி சரியல்ல, எதிரிகளையும் ரட்சியும் என்று கேட்க வேண்டும். அவர்களின் முயற்சிகள் பயன்படாமல் அழிவுபடி ஜெபிக்கலாம். நம்மளை கெடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் செய்கிறாங்க. அந்த முயற்சி அவங்களுக்கு பயனளிக்காம போயிட்டாண்டவரை நம்ம ஜெபம் பண்ண தவிர எனக்கு நமக்கு தீமை செய்கிறான் அவனுக்கு வழிவாங்கன்னு நம்ம சொல்லவே கூடாது. 11ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா 11ஆவது வசனத்தை வாசிக்கணும். பெருமூச்சு முன்பாக வரட்டும், கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை ஒரு பயபலத்தினால் உயிரோடு காத்தரும். 13 ஆண்டவரே எங்கள் அயலாளர் பதில் உண்டு. முன்னாக வரட்டும், கொலைக்கு நியமிக்கப்பட்ட பயபலத்தை உயிரோடு காத்தவர்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலைக்கு யார் யாராலும் நியமிக்கிறோம் அவர்களுடைய வார்த்தையினால காப்பாற்றுன்னு சொல்லி தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர அவன் ஏதாவது செய்கிறதான் நான் சொல்லப்படல. பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் செய்வது பரலோகத்தில் கேட்கப்படும். யாரெல்லாம்
அறிக்கையிட்டு மக்களுக்காக ஜெபம் பண்றாங்களோ, நம்ம பாவங்களுக்காக ஜெபம் பண்றோமோ, நிச்சயமா அந்த ஜெபம் வந்து பரலோகத்தில் கேட்கப்படும். அது வந்து இது உண்மையான ஒரு காரியம் வேதவசனத்தின்படி. அப்போது நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வந்து பரலோகத்தில் கேட்டு அதுக்குண்டான பதிலை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். 79:9 வசனம். ரட்சிக்கும் தேவனே, எங்கள் நாமத்தின் மகிமையில் இருந்து எங்களுக்கு உதவி செய்து அந்த நாமத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். எல்லா சூழல்களையும் நமது தேவன் நம்மை ரட்சிக்கும் தேவன். எந்த சூழல் வந்தாலும் அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். இந்த சூழலுக்கு ரட்சிக்கிற, இந்த சூழல் தான் ரட்சிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும், சத்தியத்தை அறிகிற அறிவடை சுத்தமுள்ள தேவன். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டபடி அந்த வசனத்தின்படி எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தான் அவருடைய சித்தமே தவிர அவர் யாரையும் ரட்சிக்காத தேவன் அல்ல. தேவன் ரட்சிக்கும் தேவன். பாவம், நோய், போராட்டம், பலவித பிரச்சனைகள் ஆகியவற்றிலிருந்து நம்மை ரட்சிக்கப்படி தேவனை நாம் சார்ந்து கொள்வோமாக. நம்முடைய பாவங்கள், நோய்கள், போராட்டங்கள், பல பிரச்சனைகள் வரும்போது நாம் தேவனை தான் சார்ந்து கொள்ளுமே தவிர எனக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் மனசில் கலக்க மாட்டேங்க. இப்போ கூட தம்பிக்கு வந்து போன வாரத்துக்கு ஒரு சூழல் ஏற்பட்டது. அவர் வந்து ஐயோ ஆண்டவரே எனக்கு இப்படி ஆகி போச்சுன்னு அவர் நினைக்கல. கர்த்தரிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஒப்பு கொடுத்தார், ஜெபித்தார். போன வாரம் பேச முடியாத ஒரு சூழலில் இருந்தார். கர்த்தரை நம்பி அவரிடத்தில் ஜபத்தில் ஏற்பட்டு பூரண சுகத்தை கொடுத்து ஆண்டவர் கர்த்தர் வச்சிருக்காரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ வந்து தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது எப்பேற்பட்ட நோய் கேய்கள் எதாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவருக்கு தம்பி ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து ஆராதனை கலந்து கொண்டு வர்ஷிப் பண்ணாரு, பாட்டு பாடுறாரு. அவர் வந்து ஒப்பு கொடுக்கலன்னா மன பாரத்தோடு அப்படியே இதாகிட்டே இருக்க, நோய் தான் அதிகமாக தவிர நோய் நல்லாவாது. கர்த்தரிடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கும் போது தான் பரிபூர்ண சுட்டு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அப்போ வந்து நாம் எப்பவுமே ஆண்டவரை சார்ந்து கொண்டு தான் இருக்கிறோமே தவிர ஆண்டவரை ஒருபோதும் நான் விடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவது போல உன்னை கைவிடுவது சொல்றாரு. எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்ம கையை விட மாட்டார், நம்ம விட்டு விலக மாட்டார். அதை நம்ம முன்ன புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும். 13வது வசனம் வாசிங்க. அப்பொழுது உடைய ஜனங்களும் மேய்ச்சலின் ஆடுகளாகி நாங்கள் உண்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறை துதியை சொல்லிவிடுவோம். நீர் இதை செய்தால் பதிலுக்கு இதை செய்வேன் என்று கர்த்தரிடம் விவரம் பேசக்கூடாது. பொருத்தனை பண்ணலாம், அது வேற விஷயம். எனக்கு இந்த காரியம் இருக்குது ஆண்டவரே, இதை நீங்கள் எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாதான் நான் இதை செய்வேன் அப்படின்றதான் நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள் அப்படி ஜபம் பண்ணக்கூடாது. இந்து பண்ணுவோம். கோயிலில் போய் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்ற நான் கிடா வைக்கிறேன், கோழி இருக்கிறேன், பொங்கல் வைக்கிறோங்கிறான். அது வேற விஷயம். அந்த மாதிரி நம்முடைய வேண்டுதல் இருக்கவே கூடாது. இதை எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படியே நான் இதை செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. அவரிடத்துல நம்ம ஜபம் பண்ண, ஆண்டவரே என் சூழல் இப்படி இருக்குது, இதை உங்களால் மாற்ற முடியாத ஒரு வார்த்தை வச்சு ஜபம் பண்ணணும். சும்மா ஏனோதானம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு வார்த்தை பைபிளில் இருக்குது. அந்த வார்த்தையை வைத்து ஜபம் பண்ணும்போது கர்த்தர் நிச்சயமாக அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கார். நாம் ஏதோ ஒரு பொருத்தனை செய்யலாம். அது கூட என்ன எப்படி செய்யலாம், இதை செய்யுங்க இந்த பொருத்தனை நான் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது. இதை செய்யுங்க இதை நான் செய்கிறேன்னு சொல்லவே கூடாது. வேதவாசனத்தின்படி எனக்கு இப்படி இருக்குது ஆண்டவரை எனக்கு விடுதலை கொடுங்க, என்னுடைய தேவைகளை செஞ்சுன்னு தான் ஜோப் பண்ணுமே தவிர நாம் வந்து அவர்கிட்ட கட்டளையெல்லாம் இட்டு அது வேலைக்கே ஆகாது. அந்த மாதிரி நம்ம எப்பவுமே செய்யக்கூடாது. செய்வேன் என்று கர்த்தரிடம் பேரை பேசுவது சரியல்ல. என்ன நடந்தாலும் உண்மை புகழுவோம், உங்களது துதியை சொல்லி வருவோம் என்று கூறுவதே சரி. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, நீங்கள் வந்து என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு சோதனைன்னு சொல்றீங்களா? இல்லை எனக்கு இப்படி ஆக்சிடென்ட் வர இதுக்கு என்ன பண்ணணும்னு கேள்வியாக கேட்டீங்க இல்லையல்ல? ஜபம் பண்ணிங்க, ஆண்டவர் சுகத்து கொடுத்தாருல்ல. ஒரு பெரிய ஊழியக்காரர் உங்களுக்கெல்லாம் தெரியும், ஐயோ அப்பாவுக்கு தெரியும், அகத்தின் ஜபகுமார்னு சொல்லி ஒரு பெரிய ஊழியர் பீகாரில் ஊழியம் பண்ணார், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு இடத்துல போய் 3 நாள் கன்வென்ஷன் போட்டு நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு குழந்தைய ரொம்ப அன்பாக வளர்த்தாங்க. அந்த குழந்தை வந்து இறந்துடுச்சு. அப்போ வந்து அந்த ஊரில் வந்து வடநாடு ஹோலி பண்டிகை, இந்த சாயமெல்லாம் அடிச்சுக்கிட்டு இது பண்ணாங்க. அந்த பண்டிகை நடந்துகிட்டு இருக்குது. அவங்க மனைவி அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அவர் சொன்னார், 2 நாள் கூட்டம் முடிஞ்சிருச்சு, நான் 1 நாள் கூட்டம் முடிச்சுட்டு தான் வருவேன், நீங்களாம் அந்த பகுதி எடுத்து அடக்கம் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த பண்டிகைனால பூரா லீவு, எந்த கடையும் கிடையாது. பெட்டி வாங்க பிடிக்கும், எந்த வசதி வாய்ப்பு அந்த இடத்துல இல்லை, கடை மூடதுனால. இந்த பைபிள் ஒரு பெட்டி எடுத்து சவப்பெட்டி மாதிரி செஞ்சு ஊழியக்காரர் கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. 3ஆவது நாள் கூட்டத்தை முடிச்சுட்டு வந்து போய் உட்காந்து ஜாம் பண்ணி இருக்கிறாங்க. ஏசப்பா நீங்கள் கொடுத்தீங்க, நீங்கள் எடுத்துக்க முடியும் சோதனை தான் சொன்னார் தவிர ஏன் என் குழந்தைய எடுத்துட்டீங்கன்னு அவர் கேட்குறாரு.
அதே இந்த வசனங்கள் ஓபலி இருக்குது, யோபில் இருக்குது. யோபு சொல்லி இருக்கிறாரு, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு, அவர் கொடுத்த நன்மைகளுக்கு, தீமைகளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி நாம் ஆண்டவர் புகழணுமே தவிர அவருக்கு துதி சொல்லி வரும் எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு நாள் நினைக்கவே கூடாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு காரியம் வாழ்க்கையில் நடக்காது. இது கர்த்தர் உங்களுக்கு ஒரு அனுமதிச்சிருக்காரு. அது என்னன்னு நீங்கள் போக போக உங்களுக்கு அங்கே உணர்த்துவாரு, அதை பற்றி நீங்கள் நடந்திருக்கணும். இது என்னன்னா எங்கே போனாலும் ஜாக்கிரதையாக போனவர்களுக்கு ஒரு அனுமதியான காரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதத்தின் படி பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்காக நாங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணோம். யாரையும் பழிவாகிற ஜெபம் செய்யக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கிற ஜெபம் தான் செய்யணுமே தவிர எல்லாரும் கெட்டு போகிற ஜெபம் செய்யக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு முதுகெலும்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெபம் தான். அந்த ஜெபத்தை எப்பொழுதும் ஏறெடுப்போம். தேவன் தான் இந்த வார்த்தை